இன்னைக்கு என்னோட டெரஸ் கார்டன் ஆடிப்பட்டத்துல விதைச்ச விதைகளோட அறுவடை தாங்க பார்க்க போறோம். வெண்டைக்காய் செடி நல்லாவே முளைச்சிருந்ததுங்க. ஒரு 4, 5 முளைச்சிருந்தது. வெண்டைக்காய் வந்து சூப்பராவே வருதுங்க. மாடி தோட்டத்துல அருமையா வருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 4, 5 வெண்டைக்காய் பறிக்கிற மாதிரி நிறைய வருது. எனக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1 கிலோவுக்கு மேல காய் காய்ச்சிருச்சுங்க. 2 செடி தான் நல்லா காய்க்குது. மற்ற செடியெல்லாம் சின்னதா இருக்கு. ஆடிப்பட்டத்துல கத்தரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் வச்சோம். கொத்தவரங்காலாம் வரவே இல்லை. கீரைகள் வரல. கொத்தமல்லி, புதினாலாம் வச்சோம். புதினா வந்துருச்சு, கொத்தமல்லி வரல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சிறுகீரை விதை போட்டோம், அதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கத்திரிக்காய் வந்து காய் வரல. மிளகாய் செடியும் சூப்பரா வந்துருச்சுங்க, நிறைய இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம ஆடிப்பட்டத்துல முளைச்ச விதைகளோட அறுவடை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு வேர்டு சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக். ஆமாங்க, நம்மளோட ஆர்கானிக் வாட்டர்மெலன் அடுத்த அறுவடைக்கு ரெடியா இருக்காங்க. அப்புறம் மிதி பாகற்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி பாகற்காய் இருக்குல்ல, அது நிறைய காய்க்குதுங்க. உண்மையாவே நிறைய. நான் வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து 2, 3 கிலோ அறுத்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். வீட்டு வீட்டா, அதாவது இந்த மாதிரி ஒரு டைம் அறுத்தாவே கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு மேல வருதுங்க. நிறைய இருக்கு. மிதி பாகற்காய் அது வந்து நம்ம டெரஸ் கார்டன்ல சூப்பரான அறுவடை, அமோகமான அறுவடை. பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. பூச்சிப்புழு இல்லாம ஆர்கானிக்கா. அடுத்ததா இவங்க ரெடியா இருக்காங்க. இவங்க பூசணிக்காயா சொரக்காயா என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்ததா நான் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம், அதாவது இந்த அரளி பூ கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அடுத்ததா நம்மளோட மெயின், அதாவது ஃபேவரெட், என்னோட ஃபேவரெட் ஃப்ரூட்டான செர்ரி பழம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த செர்ரி பழம் ஒரு காலத்தில் காய்க்காதான்னு ஏங்கினாங்க. இப்போது நிறைய காய்க்கிறாங்க. இவங்க காய்க்கிற காய் வந்து அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து நிறைய, ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பழம் கொடுக்குறாங்கங்க. நான் திருப்தியாக சாப்பிட்றேன். உண்மையாகவே டெரஸ் கார்டனில் ஆர்கானிக்காக இவ்வளோ சூப்பரான அறுவடைங்க இந்த நம்மளோட செர்ரி பழம். நான் எப்படி என்னோட டெரஸ் கார்டனில் ஆர்கானிக்காக செடிகளை வளர்க்குறேன் அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். என்ன மாதிரியான ஃபர்டிலைசர் கொடுக்குறேன், அதே மாதிரி நம்ம ஆர்கானிக்காக என்ன மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இனி வர வீடியோவில் பார்க்கலாம்.